Hi guys and welcome to Bala's Reaction channel. நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டியூவல் சிடி மட்ட ஒருகா சேனல் இருந்து டியூவல் சிடி ஒரு எபிசோடு தான் பார்க்க போகிறோம். காஞ்சனா vs அரண்மனை. நீங்கள் கேட்ட அதே வீடியோ தான். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இல்லை நல்லா அப்படின்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். பொறுப்பு துறப்பு வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தல அப்படின்னு சொல்றது. ஆனா எல்லாத்து மனசையும் புண்படுத்த வேண்டியது தேவை. ஹெட்செட். ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட ஊர். சாரி, நம்மளால ஹெட்போன் போட்டு பார்க்க முடியாது. ஐயோ, அம்புட்டு பேரும் பாக்குற பார்வையை பார்த்தா என் மேல செம காண்ல இருக்கானுங்க போலயே. முதல்ல 2 வாரத்துக்கு ஒருக்கா 3 வாரத்துக்கு ஒருக்கா வீடியோ போட்டுட்டு இருப்பேன். இப்ப மாச கணக்கா வீடியோ போடல. எப்படி என் மேல காண்ல இல்லாம இருப்பானுங்க? அப்படியா? எப்படியாவது செஞ்சு அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறா. மண்ணுக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச பெரிய மனுஷன். இப்ப நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா பேய் படங்கிறது நம்மளை பயப்பட வைக்கணும். அப்படி பயப்பட வைக்கலனாலும் பதட்டத்தை உருவாக்கணும். ஆனா பேய் படம்னா பயம் வருங்கிறது போய் பேய் படம்னா சிரிப்பு வரணும். பேய் படம்னா கிளுகிளுப்பா இருக்கணும். பேய் படம்னா பேய் வந்து நம்ம கிட்ட பிளாஷ்பேக் சொல்லணும். பேய் வந்து நம்ம கிட்ட கதறி அழுகணும். பேய் படம்னா நாம போய் பேய் கிட்ட கெஞ்சி கேட்கணுங்க. நம்ம போய் பேய் வந்து நம்மளை பார்த்து என்ன விட்டுங்கடாடேன்னு கெஞ்சராமிக்கு வந்துச்சு தமிழ் சினிமா. சரி, அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? வேற யாரு? நான் தான். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தான், வேற யாரு இல்லடா. கடந்த 10 வருஷமா பேயை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் முனி சீரிஸையும் அரண்மனை சீரிஸையும் பார்க்க போறோம். வாங்க. முனி சீரிஸ் தான காண்டென்ட். ஃபர்ஸ்ட் MCU முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். 2007 முனின்னு ஒரு படம் வருது. பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு டாக்கு. படமும் சக்கப்போடு போடுது. அந்த படத்தை ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு மார்னிங் கலைஞர் டிவில பிரீமியர் பண்ணும்போது ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தது ஞாபகம் இருக்கு. அப்ப கூட ஒண்ணும் இல்ல. நடுவுல 2011 காஞ்சனான்னு ஒண்ணு வந்துச்சு. முனி ஹிட் ஆனதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹிட். அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவோட போக்கே மாறுச்சு. தமிழ் சினிமாவோட நடவடிக்கையில சற்று ஏதோ ஒரு மாறுதல். உண்மையாலுமே அதுக்கப்புறம் வந்த பேப்பர்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் பேய் சீசன் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிச்சு. முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா, முனி வந்து ஒரு மூவி பிரான்சைஸ். அதுல வந்து ஒரு படம் காஞ்சனா, அப்புறம் காஞ்சனாவுக்கு ஒரு மூவி பிரான்சைஸ். அதாவது பிரான்சைஸ்க்குள்ள பிரான்சைஸ். ஏசியாலே த ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் MCU அதாவது முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் டைம்லைன் பார்த்துருவோம் வாங்க. முனி 1 2007 ரிலீஸ் ஆகுது. முனி 2 2011 ரிலீஸ் ஆகுது. முனி 3 2015 ரிலீஸ் ஆகுது. முனி 4 2019. நல்லா பாருங்க, ஒவ்வொரு படத்துக்கும் 4 வருஷம் கேப். 2007 முனி 1 வருது. கரெக்டா 4 வருஷம் கழிச்சு முனி 2. 2011 முனி 2 வருது. கரெக்டா 4 வருஷம் கழிச்சு முனி 3. 2015 முனி 3 வருது. கரெக்டா 4 வருஷம் கழிச்சு முனி 4. அப்போ 2020 2021 2022 2023 தான் முனி 5. தப்பு. 2024 தான் முனி 5. அது எப்படி தம்பி? 2020 இருந்து 4 வருஷம் தள்ளி வந்து 2023 தானே. உங்க உலக கேலண்டர்ல இருந்து 2020 தூக்கிருங்க. அது இருந்து ஒரு பயனும் இல்ல. அதாவது 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் இயர் வர மாதிரி 4 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம மாஸ்டர் முனி தூக்கிட்டு வராப்ல. சோ அடுத்த பயம் 2024ல. புறப்படுங்க எல்லாரும் தாழ்வான போய் நோக்கி போங்க. இது ஒரு வீடியோ வந்து 2023 நினைக்கிறேன். ஒரு வருஷம் வீடியோ. அடுத்து ACU அரண்மனை சினிமாட்டிக் யூனிவர்ஸ். பேய் சீசன் கோலிவுட்ல ஏகாதிபத்தியம் நடத்திட்டு இருக்கும்போது 2014 அரண்மனை தூக்கிட்டு உள்ள வராப்ல நம்ம சுந்தர் சி மாம்ஸ். வேற லெவலான படம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு காமெடி. அதுவும் நல்ல ஓட்டம் ஓடுது. அதுக்கப்புறம் அவரும் ஒரு பிரான்சைஸை ஆரம்பிச்சு விடுறாரு. அரண்மனை 2. இது எத்தனை வருஷம் கேப்ல வந்துச்சு? அரண்மனை பிரான்சைஸ் காலக்கோடு. அரண்மனை 1 2014 ரிலீஸ் ஆகுது. அரண்மனை 2 2016 ரிலீஸ் ஆகுது. அரண்மனை 3 2021 ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம அரண்மனை காஞ்சனா பிரான்சைஸோட கதையை பார்க்க போறோம். அரண்மனைக்கு காஞ்சனாக்கு பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லடா. பேய்க்கு ஹெல்ப் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்தா காஞ்சனா, ரிவெஞ்ச் எடுக்க வந்து பேய்கிட்ட இருந்து குடும்பத்துக்கு காப்பாத்தா அரண்மனை. இந்த சைடு முனி சீரிஸ்ல 4 டிக்கெட் இருக்கு. இந்த சைடு அரண்மனை சீரிஸ்ல 3 டிக்கெட் தான் இருக்கு. லைட்டா இடிக்குது. அதனால முனி சீரிஸ்ல இருந்து முனியை தூக்கிட்டு வெறும் காஞ்சனா சீரிஸ் மட்டும் வச்சுப்போம். இப்போ அங்க 3 இங்க 3 டேலி ஆயிடுச்சு. கணக்கு கரெக்டா வருது. நல்லா இருக்கு. மியூசிக் இதுக்கு சம்பந்தமே இல்லையாடா.
இன்னொன்று காஞ்சனா ஒன்று நல்லா காமெடியாக இருக்கும். இல்லை ஆண்ட்ரியா தான். வா இப்போ நம்ம பார்க்க போறது டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் அரண்மனை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அண்ட் காஞ்சனா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். டெம்ப்ளேட் நம்பர் 1, பேயின் கமென்ஸ்மெண்ட். காஞ்சனாவோட ஒவ்வொரு சீக்வல்லையும் படம் போட்ட உடனே பேய் நாங்க இங்கதான் இருக்கிறது காட்டுறதுக்காக ஒரு காட்டும். கிரவுண்ட்ல விழுந்த துணியை எடுத்துட்டு போன பொண்ணை பயமுறுத்தி பந்தா காட்டும். பீச் ஹவுஸ் பக்கத்துல இருக்க பேச்சுலர் ஹவுஸ் பசங்களோட கனவுல கதகளி ஆடும். இந்த அரண்மனை சீரியஸ்லயும் படத்தோட ஆரம்பத்துல அப்படியே தான் பாம்பு பூத்த உடைச்சு பேயை வெளியே வச்சிருவானுங்க. பில்லி சுனித்துக்காக பேயை உசுப்ப போய் இந்த பேயை வர வச்சிருவானுங்க. டெம்ப்ளேட் நம்பர் 2, ஹீரோ. இங்க எல்லா படத்துலயும் ஹீரோ பேரு ராகவா ராகவா ராகவா. இங்க எல்லா படத்துலயும் ஹீரோ பேரு ரவி ரவி ரவி. இந்த சீரியஸ்ல ஹீரோஸ்க்கான சில குட் குவாலிட்டிஸ் இருக்கு, அதுதான் எல்லா படத்துலயும் தொடரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ராகவா. நம்பர் 1, பேய்னா பயம். 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளியே போகவே மாட்டாரு. அதுல வந்து அவர் பேயே மிரட்டுவார்னு நினைக்கிறேன். நம்பர் 2, கருப்பை பத்தி யாராவது ஏதாவது பேசினா சாப்பாட்டுல போறது கருப்பு, கால்ல போறது செருப்பு, பத்த வைக்க தேவை நெருப்பு, பக்கத்துல நிக்காது இது கருப்புன்னு டைலாக் அடிப்பாரு. நெருப்ப கூட தொல்லாண்டா, கருப்பை தொடக்கூடாது. உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. இன்ட்ரோடியூஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இன்ட்ரோ சாங் வேணும்னு கேட்பாப்ல. எடா பணத்தை போடுறா குத்த. இந்த பிரான்சைஸ்க்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல வந்து சந்திரமுகி 2 தான் வேற லெவல்ல கழுவி விட்டு மாதிரி இருந்துச்சு. நம்பர் 4, வெள்ளத்தோலை பார்த்தா வெள்ளையனை வெளியே திரிவாரு. ஐ மீன் சொல்லு. உண்மையாலுமே ஹெட்ஃபோன் போட்டு தான் பார்க்கணும் போல தெரியுது எப்போ. நம்பர் 5, ரொம்ப நல்லவரு. தங்கமா வைரமா என்ன சொல்ல, இவன் குணத்துக்கு ஏதும் ஈடு இல்ல. சத்தியமா நான் சொல்லுறேன்டா, இவன் சத்தியமே தொந்தரிக்கும் நல்லவன்டா. பேயோட கதையை கேட்டு பேய்க்கு ஹெல்ப் பண்றவரு. காஞ்சனக்கா பாவம் இல்லம்மா. ஐயோ என்ன கொஞ்சம் லேடிஸ் இப்ப பார்த்தா ஏறி உட்காந்து பாரு, இறங்கவே மாட்டான். இங்க ரவியோட குவாலிட்டிஸ். நம்பர் 1, படத்தோட பாதியில தான் வருவாரு. சுந்தர்சி சார் படம் 15 நிமிஷம் ஆச்சு, 2 ஹீரோயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, பண்ணட்டும். சுந்தர்சி சார் பேய் பயப்பட்டு வந்துருச்சு, வரட்டும். சுந்தர்சி சார் படம் ஆரம்பிச்சு 45 மினிட்ஸ் ஆச்சு, இப்போ நீங்க வந்தா கரெக்டா இருக்கும். இவர்தான் ஆண்ட்ரியா த்ரிஷா மாதிரியான ஹீரோயின்ஸ்க்கு அண்ணன். எங்க அண்ணன் எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது அண்ணன் அண்ணன் எங்க அண்ணன். அரண்மனை 3ல தான் வித்தியாசம் என்னன்னா டேரக்டர் கிடையாது, சுத்தி வளைச்சு வந்தா அதுவும் அண்ணன் தான். ஆக அரண்மனை பிரான்சைஸ் வந்தாலே அண்ணன் இவருதான். உங்களுக்கு நான் அண்ணன் சார். அவங்களுக்கு அண்ணனா, நமக்கு மச்சான் மச்சான் மச்சான். நம்பர் 3, வக்கீல், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், பெரிய பிசினஸ்மேன், இந்த மாதிரி ஜாப் பொசிஷன். ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு. காட்டுல இருக்க மிருகத்தெல்லாம் போட்டோ எடுத்து இல்ல ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்பர் 4, இவருக்கு பெயினா பயமே கிடையாது, ஆனா நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் தங்கச்சி புலம்புறதுனால என்னென்ன அந்த அரண்மனையில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. இவர் கேரக்டரை ஸ்பின் ஆஃப் பண்ணி கிரைம் பெட்ரோல், சிஐடி சங்கர் மாதிரி தனி சீரியஸே பண்ணலாம், அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு சொல்ல வரேன். ஆனா ப்ரொஃபஷனலா வேற மாதிரி இருக்கு. அவரோட ப்ரொஃபஷன் எல்லாமே வேற, ஆனா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. வருவான் இவன் வருவான், பிடிப்பான் உன்னை பிடிப்பான். அண்ட் இந்த ரவி வந்து சந்திரமுகி சரவணனோட இன்ஸ்பிரேஷன் கேரக்டர். நம்பர் 5, தனக்கு படத்துல ஒரு ஃபைட் வச்சே ஆகணும்னு ஆரம்பிப்பாரு. காமெடி ஃபைட்டாவா இருக்குது. ஆனா எல்லாரும் ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணி தான் படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒன்று பார்க்க நல்லா இருந்தா சரி. பாடப்பாவே ஆமாம், இதை ஸ்பூன் பண்ணி தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து ஆம்பளை படத்தை எல்லாரும் கிண்டல் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் அதுவே ஒரு ஸ்பூஃப் தான். இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவிலேயோ வேறு சினிமாவில் பண்ணது தான் நான் ஸ்பூஃப் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஃபைட்டு இந்த மியூசிக்கோட கனெக்ட் பண்ணும்போது இப்போ தான் எனக்கு தெரியுது. கோவை சார்லாம் அண்ட் மனோபாலா இந்த கிரிக்கெட் ஆடும்போது ஒருத்தர் அதிகமாக இருந்தால் அவனை டபுள் சீரி வச்சுப்போம்ல, அதே மாதிரி 2 சீரியஸ்லயும் காமனான ஆளு 2 ஆளு. ஒன்று நம்ம கோவை சார்லாம், இன்னொன்று நம்ம மனோபாலா. அரண்மனையில் 2 பேர் இருக்காங்க, காஞ்சனால எங்கே 2 பேர் இருக்காங்க?
காஞ்சனா எனக்கு மனோபலம் இதுலயும் ஒரு வராது. ஒற்றுமை என்னன்னா காஞ்சனா 1 and 2ல மனோபலம் வருவாரு ஆனா 3ல வரமாட்டாரு. அரண்மனை 1 and 2ல கோவைசல்ல வருவாங்க ஆனா அரண்மனை 3ல வரமாட்டாங்க. ஓ தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஆட்டத்துல நம்மளையும் சேர்த்துருவாங்க. ஏய் ஆமா ஆமா. இது அந்த டிவி ஷோ இருக்கிறப்ப அதுல மனோபலம் வரும் அப்படி. டெம்ப்ளேட் 4 மறந்து பேயின் வச்சிருந்தேன். கண்ணாமூச்சி. இந்த காஞ்சனா பேய்க்கு என்ன பண்ணுனா இருக்கறதுலே டம்மி பீஸா பார்த்து அதுக்கு எடுத்தா கண்ணாமூச்சி ஆடும். கோவைசல்லா, தேவதர்ஷினி, ஸ்ரீமன் அண்ணா அந்த சின்ன பொண்ணு. இங்க பேய் பொம்பளை பேய் தான் ஆனா பொண்ணுங்க பின்னாடி தான் ஸ்டாக் பண்ணும். அதுவும் கண்ணாடியில முகம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. ஆமா. ஏ ஆமா இந்த சீன்ல நோட் பண்ணாம விட்டு வரேன். அரண்மனையில பேய் தான் வரும். பாத்ரூம் காமெடி அண்ட் பேச்சுலர் காமெடி. பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி பாத்ரூம் இல்லாம இருக்காதோ அதே மாதிரி காஞ்சனா சீரியஸ்ல பாத்ரூம் காமெடி இல்லாம சீரியஸே இருக்காது. ஆமா. அங்க பாத்ரூம் காமெடினா இங்க பேச்சுலர் காமெடி. அதாவது பார்ட் 1ல சந்தானம் சமையல்காரனா உள்ள போவாரு. சமையல்காரனா இருக்கிற சூரி பார்ட் 2ல வைத்தியரா உள்ள போவாரு. பார்ட் 3ல திருட்டு பைய யோகி பாபு எலக்ட்ரிஷியனா உள்ள போவாரு. உள்ள போற இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அங்க இருக்கிற ஏதோ ஹீரோயின் தான் டாவடிக்கிற மாதிரி. பார்ட் ஆமா. 3ல மட்டும் இது ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க வேற. இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டு. டெம்ப்ளேட் 6 ஒயிட் ஸ்கின் ஹீரோயின்ஸ். இந்த சீரியஸ்ல நீங்க ஹீரோயின் ஆகணும்னா ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். வெள்ளையா இருந்தா போதும். இது ரெண்டு யூனிவர்ஸ்மே போறதுன்னு நினைக்கிறேன். அதுலயே அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. ஒயிட் ஸ்கின்ஸ் ஆர் எலிஜிபிள். என்னன்னாச்சி அந்த பொண்ணை பார்த்தது ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டீங்க. எலை அவளுக்கு கலர் பாத்தியாலே செமையா சூட் ஆகும்ல. என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? அந்த பொண்ணோட கை முட்டி கூட கலரா இருந்துச்சு கவனிச்சியாமல. 1ல லட்சுமி ராய் லட்சுமி, 2ல டாப்ஸி, 3ல 1 இல்ல 4 வேதிகா, நிக்கி தம்போலி, ஓவியா அண்ட் அந்த லேட் அலெக்சாண்ட்ரா ஜெவி. அது ரெண்டு ஒரு பாட்டு வச்சிருவா அப்படி. ஏய் ஓகே அவர் ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிருக்காரு. அது நல்லா தான் இருக்கு. எல்லா படங்களையும் கருப்பை பத்தி கம்பல்சரியா பேசுறவரு கருப்பா அழகா இருக்கிற பொண்ணுங்களை ஹீரோயினா போடலாமே அப்படி யாராவது கேளுங்கடா. யாரு பாப்பா? அரண்மனை சீரியஸ் ஹீரோயின்ஸை 3 பாகம் பிரிச்சுக்கலாம். 1 சாத்விகம். இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே 2 கை எடுத்து கும்பிடணும்னு தோணுதுல்ல, அது சாத்விகம். அதாவது ஆண்ட்ரியா, த்ரிஷா, ராசி கண்ணன் இந்த மாதிரி மெயின் லீட் ஹீரோயின்ஸ். 2 பிரச்சோதகம். அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே அது வந்து லட்சுமி ராயா? அது ஃபர்ஸ்ட் லட்சுமி ராய். அதாவது பார்த்தாலே சும்மா பத்திக்கிற கேட்டகரி லட்சுமி ராய், பூனம் பாஜ்வா அண்ட் சாக்ஷி. எங்க ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு காரணமே சொல்லியே சார். உங்களே அப்படிதாயே. சுந்தர்சி வேற லெவல் பண்ணிருக்கியா? இதுல இந்த சாத்விகம் கேட்டகரி எல்லாம் ஹீரோக்கு தள்ளி விட்டுட்டு பிரச்சோதக கேட்டகரியை நம்ம சுந்தர்சி எடுத்துப்பாரு. 3வது பயனக்கா. அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே பயம் வரும் இல்ல, அது வந்து பயம். அதாவது பார்த்த உடனே நமக்கு பயம் வர வைக்கும் ஆவிகள்லாம் இந்த கேட்டகரியில வரும். டெம்ப்ளேட் 7 பேயின் அறிகுறி. இங்க வீட்டுல பேய் இருக்க இல்லையான்னு கண்டுபிடிக்க இங்க மாட்டை கூட்டு வருவாங்க, ரத்த காவு கொடுப்பாங்க, பணத்துக்கு சேலை கட்டி சவப்படியில் ஏதுவாங்க. இங்க மந்திரிச்சு முட்டை ஆடணும், எலுமிச்சம் கருகணும், குங்குமத்துக்கு விசிறி விடணும் விசிறி. இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க தேவையான பொருட்கள் நல்ல எலுமிச்சம் பழம் 1, நாரில்லா தேங்காய் மற்றும் ஒரு முட்டை. நான் என்ன சொல்றேன்னா தேங்காய் இருந்தா அதை உடைச்சு அரைச்சு நைட் இட்லிக்கு தேங்காய் சட்னி பண்ணுங்க. கையில எலுமிச்சம் இருந்தா அதை பிழிஞ்சு கொஞ்சோண்டு சக்கரை போட்டு ஜூஸ் குடிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. ஆனா முட்டை இருந்தா உடைச்சு ஆம்லெட் போடுங்கடா. அதை விட்டுட்டு சமையலுக்கு யூஸ் பண்றத பூரா வேஸ்ட் பண்ணிட்டு. நல்ல வேலை இவங்க தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒண்ணும் பண்ணல, இல்லைன்னா அப்பப்ப ஏற விலைவாசிக்கு கிழிஞ்சு போயிடும். டெம்ப்ளேட் நம்பர் 8 இன்ட்ரோல தான் பேய் வரும். காஞ்சனா சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கண்ணாமூச்சி ஆடிட்டு குறுக்க மறுக்க போயிட்டு இருந்த பேய் இன்ட்ரோல் டைம்ல தான் பேய் டைரக்டா வெளிய. இத நோட் பண்ணது இல்ல நம்ம. இங்க அரண்மனை சீரிஸ்ல இன்ட்ரோல தான் பேய் யாருனே தெரிய வரும். ஓ இல்லையே. டெம்ப்ளேட் நம்பர் 9 சாமியார்கள். அதாவது 2 சீரியஸ்லயும் சாமியார்களுக்கு ஹெவி ரோல். காஞ்சனா சீரியஸ்ல எம்மதமும் சம்மதம். ஏன் சொல்றேன்னா முனி பார்ட் 1ல பேயோட்ட இந்து சாமியார் வருவாரு, பார்ட் 2ல முஸ்லிம் தர்கா, பார்ட் 3ல கிறிஸ்டியன் சர்ச் ஃபாதர், பார்ட் 4ல அகோரிக கோட்டாக்கு ஒரு பங்கு. அதே காஞ்சனா சீரியஸ்ல வில்லனுக்கு குரூப்புக்கு ஹெல்ப் பண்ண அந்த சைடு டிஃபரெண்டா பேய் ஓட்டுறவங்க வருவாங்க. இங்க பார்ட் 1ல பெரிய கோயில் பூசாரி, பார்ட் 2ல மலையாள நம்பூதிரி, பார்ட் 3ல அடிகளார். டெம்ப்ளேட் 10 பேயின் ஃபிளாஷ்பேக். முனில பாத்தீங்கன்னா ஆல் ஜெண்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். முனி 1ல ஆம்பளை பேய், காஞ்சனா 1ல டிரான்ஸ்ஜெண்டர் பேய், காஞ்சனா 2ல மெயின் பேய் பொம்பளை பேய். அதனாலேயே காஞ்சனா 2க்கு முதல்ல கங்கான்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. அப்புறம் காஞ்சனா 2னே மாத்திட்டாங்க. காஞ்சனா 3ல எதுக்கு வம்புன்னு ரெண்டுமே ஆம்பளை பிளஸ் பொம்பளை பேய் ரெண்டுமே மெயின். சோ தொகுதி பங்கீடு கரெக்டா இருக்கு. ஒரு கதை சொல்லிட்டேன் சார், ஒரு மயிரும் தேவையில்லை. அரண்மனை சீரியஸ் ஃபிளாஷ்பேக் மர்டர் பண்ணுவானுங்க.
பேபி ஃபேஸ பார்த்தா எப்படிடா உங்களுக்கு கொலை பண்ண தோணுது படுபவிகளா. கடைசி பாட்டுல மட்டும் ஆண்ட்ரியா டெம்ப்ளேட் 11 பேயடி. காஞ்சனா சீரியஸ்ல எல்லாம் ரேஷன் கடையில இருந்து மண்ணெண்ணெய் வாங்குற மாதிரி வரிசையா கியூல நின்னு இந்த வாங்கிக்கோன்னு செகண்ட் ஹாஃப்ல பேய்கிட்டு அடி வாங்குவாங்க. அரண்மனை சீரியஸ்ல செகண்ட் ஹாஃப்ல சொல்லி வச்ச மாதிரி அந்த படத்தோட காமெடியன்கள் பேய்கிட்ட வாய் விட்டு அடி வாங்குவாங்க. எத்தனை டெம்ப்ளேட்னா வரப்போகுது தெரியல. டெம்ப்ளேட் 12 சாமி பாட்டு. காஞ்சனா சீரியஸ்ல ஃபிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே பாட்டு போட்டு பேய்களோட கால் ஷீட் வாங்கி குரூப்பா டான்ஸ் ஆடும் பேய். ஆனா பாட்டு நல்லா தான் இது வேணா சரியில்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் சரி இருக்கு, இதுல ரெண்டுமே நல்லா. ஃபர்ஸ்ட் வந்ததுல நல்லா இருக்கு, தரமான சாங். அரண்மனை சீரியஸ்ல பேய் அந்த சைடு சீரியஸ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு செல்லாத்தா டிங்கு டிங்கு செல்ல மாரியாத்தா டிங்கு டிங்குன்னு பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப அமைதியான ஒரு மெலடியான சாங்கா சாங் இருக்கும். இந்த பாட்டு இந்த படத்துலயே வருது. இதுல இன்னொரு ஒத்துமை, காஞ்சனா கடைசி படத்துல சாமி கேமியோ வரும், அரண்மனை கடைசி படத்துலயும் சாமி கேமியோ வரும். எதியா கேமியோ லெவலுக்கு வந்தாச்சு கடவுள. காளி அட போப்பா, இதுக்கு போய் பயந்துக்கிட்டு சாப்பனா பயந்து. இது தமிழ் படம் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி தமிழ் படம் எடுத்த ஐயோ அமுதன் உண்மையாலுமே ஒரு தீர்க்கதரிசி. கிளாமர் ரெண்டு சீரியஸ்லயும் காமனான இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்ல கிளாமர் முக்கியமானது. இங்க மாஸ்டர் எப்படியாவது ஏதோ ஒரு சாங்ல ஹீரோயின்ஸோட கவர்ச்சியில கவுந்தடிச்சிடுவாரு. அதுதான் உண்மைதான். இது எத்தனை பாட்டு? 3 பேர் இருப்பாங்களா? 4 பேரா? 4 பேர். இங்க சுந்தர்சி ஒருபடி மேலேயே போய் கவர்ச்சியில கதக்களி ஆடுவாரு. இலை மர காய் மரன்னு கேள்விப்பட்டதில்ல, தெரியணும் ஆனா தெரியக்கூடாது. ஆமா இல்ல இந்த டெம்ப்ளேட் 2 பேருமே காமனா தான் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு சொல்றேன் பாருங்க. வேணாம் பட்டர் பேப்பர்ல பாதாம் அல்வா கொட்டின மாதிரி மொள் 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 மொள்னு இருக்கு. இந்த சீனை இப்படி சைடுல இருந்து எடுத்துக்கலாம், ஆனா அந்த ஃப்ரேம் வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா அதான் சுந்தர்சி, ஏன்னா அவருக்கு தெரியும் வாட் டு டு வாட் நாட் டு டுன்னு. இந்த சீன்ல நான் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சேன். முன்னாடி ஃப்ரேம்ல பூனம் பாஜா முடிய பின்னாடி விட்டுருக்காங்க, பின்னாடி ஃப்ரேம்ல முதுகு பளபளன்னு தெரியறதுக்காக முடிய முன்னாடி விட்டுருக்காங்க. எப்படி எதெல்லாம் கண்டுபிடிச்சேன்னா நான் எதை கண்டுபிடிச்சு டெம்ப்ளேட் போடுறது. அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை. அரண்மனை 1ல வந்த ஆண்ட்ரியா அரண்மனை கடைசி பாட்டுலயே வருவாங்க. அதே மாதிரி முனி 1ல வந்த வேதிகா கடைசியா வந்த முனி பாட்டுலயே வருவாங்க. தேவதர்ஷினி காஞ்சனா பார்ட் 1 பார்ட் 3ல வருவாங்க, பார்ட் 2ல வர மாட்டாங்க. அதே மாதிரி இதுலயும் யோகி பாபு பார்ட் 1 பார்ட் 3ல வருவார், பார்ட் 2ல வர மாட்டாங்க. நான் இல்லாம காஞ்சனா படமே இல்ல, நானும் இல்லாம காஞ்சனா படமே இல்ல. டேய் தக்காளி, நான் இல்லனா நீங்க 2 பேருமே இல்லடா. அரண்மனை சீரியஸ்ல ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாரு, ஆனா அப்படி ஹீரோவா சொல்லப்படுற அவங்களுக்கு ஒரு டூயட் சாங் கொடுத்து உட்கார வச்சுட்டு சுந்தர்சியா ஹீரோவா சார்ஜ் எடுத்துப்பாரு. பாருங்க இந்த படத்துல நான் தான் ஹீரோ, ஆனா அதுவே உங்களுக்கு தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? கூட ஒரு ஜோடி சீக்வல் இன்ஸ்பிரேஷன். அதாவது என்னதான் சீக்குவலா இருந்தாலும் அடுத்த பாட்டுக்கான ஸ்டோரியை இவங்க இதுக்கு முன்ன வந்த படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அரண்மனை 1ல வந்த காமெடி ட்ராக்க சொல்றேன் கேளுங்க. கோவை சார்லாம் தான் வீட்டு வேலைக்காரன் இருந்த மணமாலாவோட வீட்டு விட்டு ஓடி போயிருவாங்க. அதுக்கு கோவை சார்லாம் அண்ணன் சித்திரலட்சுமன் ஆங்கிரி ஆயிடுவாரு. இது அரண்மனை 1ல வந்த காமெடி ட்ராக்கோட பிளாட். இப்போ அரண்மனை 2 பிளாட் சொல்றேன் கேளுங்க. அன்சிகா தான் வீட்டு வேலைக்கார வைபவோட ஓடி போயிருவாங்க. அதுக்கு அண்ணன் ராதாரவி ஆங்கிரி ஆயிடுவாரு. இவ்வளவு நேரம் சொன்ன டெம்ப்ளேட் கூட இல்ல, சரியான டெம்ப்ளேட்டியா? அந்த படத்தை இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தாங்க, இப்ப அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. 2-3 நாள்ல எல்லாரும் சேர்ந்து வரேன்னு இருக்காங்க. பாத்தீங்களா, அரண்மனை 1 காமெடி பிளாட்ட லைட்டா இம்ப்ரூவைஸ் பண்ணி வச்சா அரண்மனை 2 ஃபிளாஷ்பேக் ரெடி. காஞ்சனா சீரியஸ்ல காஞ்சனா 1ஓட சீன்ஸ அப்படியே சீன் பை சீன் இன்ஸ்பிரேஷன் பண்ணா காஞ்சனா 3 சீக்வல். இது அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு தெரியல காஞ்சனால. ஆனா அரண்மனை வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் சூப்பரா இருந்துச்சியா. உங்க எல்லாம்
என் படத்தையே நான் காப்பி அடிச்சு எடுப்பேனே தவிர அட்லி மாதிரி அடுத்தவன் படத்தை காப்பி அடிச்சிருக்க மாட்டேன். மாஸ்டரோட ஆபீஸ்ல காஞ்சனா 1 ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே இருந்திருக்கும். இந்த சீக்குவலுக்கு மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே காஞ்சனா 1 ஸ்கிரிப்ட்ல ஊர் பேரு கேரக்டர் பேர் மட்டும் மாத்தி எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, காஞ்சனால வர அதே சீன் வேற மாதிரி இல்ல அதே மாதிரி அப்படியே இதுலயும் இருக்கும். இது வந்து முனி 4 காஞ்சனா 3 காஞ்சனா 1 பார்ட் 2 இல்ல புரியல. முனி 4 காஞ்சனா 3 காஞ்சனா 1 பார்ட் 2 அப்படிதான் வச்சிருக்கணும். அதான் கரெக்டா இருக்கும். அந்த பிளாஷ்பேக் காளியோட போர்ஷன் மட்டும் ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு மத்ததெல்லாம் ஆளை சேர்த்துக்கிட்டு ஷூட்டிங் போய் பாத்துக்கலாம்னு ஏதோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு எடிட்டிங் டேபிள்ல கொட்ட மாதிரி தான் இருக்கு. பாருங்க, சூரியன் விடிய மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் ஒரு சீன் வரும், அடுத்து நைட் நிலா காட்டுவாங்க, அப்புறம் ஒரு சீன், அப்புறம் எகைன் சூரியன், அப்புறம் எகைன் ஒரு சீன், அப்புறம் எகைன் ராத்திரி. இப்படிதான் படம் முழுக்க போயிட்டு இருக்கும். அட வேற லெவல்ல கவனிச்சு நோட் பண்ணிருக்கியா? நல்ல வேலை எவனும் கண்டுபிடிக்கல. மின்னலு மின்னலு அடுத்து பகல் வந்துடும். மின்னலு மின்னலு எத்தனை மின்னலு இன்னொரு சில்லியான சிமிலாரிட்டி என்னன்னா, நான் காஞ்சனா சீரிஸ்ல தியேட்டர்ல பார்த்த ஒரே படம் காஞ்சனா 2 தான். அதே மாதிரி அரண்மனை சீரிஸ்ல தியேட்டர்ல பார்த்த ஒரே படம் அரண்மனை 2 தான். 2. இது நீயா சொன்னது எனக்கு தெரிஞ்சு. இது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. படத்துல பேய் வருதுன்னு நான் சொன்னேன், ஆனா திரிசா டவுசர்ல வராங்க. கேள்வி கேட்காம ஸ்கிரீனை பாருங்க. அதே மாதிரி 2 சீரியஸ்லயுமே கடைசியா வந்த சீக்வல் தான் ரொம்ப கொடூரமா இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அரண்மனை பிரான்சைஸ்ல கொஞ்சம் ஏகப்பட்ட கோவைசல்லாக்கு மனோபாலா அண்ணன், கோவைசல்லாக்கு சித்திரலட்சுமணன் அண்ணன், அன்சிகாக்கு சித்தார்த் அண்ணன், சித்தார்த்துக்கு சுப்பு அண்ணன். அரண்மனை சீரிஸ் இல்லடா, அண்ணன்மார்கள் சீரியஸ். கடைசி டெம்ப்ளேட் ஃபினிஷிங். இங்க படம் முடிஞ்ச அப்புறம் கடைசியா மாஸ்டர் மூஞ்சி ஃபுல்லா பயங்கர மேக்கப் போட்டு க்ளோஸ் அப்ல மூஞ்சியை காமிச்சு கேமரா பார்த்து கத்துவாரு. இங்க பேயை துரத்தி விட்டுட்டு காமெடியன்ஸ் வச்சு படத்தை முடிப்பாங்க. அப்படியே கட் பண்ணா என் கிரெடிட் சாங். என்னதான் இந்த 2 யூனிவர்ஸும் அரைச்சாலும் ஒரு சக்சஸ்ஃபுல் சீரிஸ் தான் இது. தமிழ் சினிமாவுல ஃபியூச்சர்ல நீ எத்தனை சீரிஸ் பண்ணலாம், ஆனா இப்போதைக்கு 2 பிரான்ச்சைஸ் தான் தமிழ் சினிமால ஃப்ரண்ட் ரன்னர். நீங்க தொடர்ந்து சீக்குவலா பார்த்துட்டே இருக்கலாம். பேய் கிட்ட அவன் மாட்டலடா, அவன் கிட்ட தான் பேய் மாட்டிருக்கு. Few moments later. ஐயோ இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நடந்தது நடந்துருச்சு. உன்னையே விட்டு வைக்கல. கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையே விட்டு வைக்கல அந்த குரங்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒண்ணுதானே சார். பேசாம இந்த டிவி சீரியல்லாம் மகா சங்கமம்னு 2 டிவி சீரியல கம்பைன் பண்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் இந்த காஞ்சனா கம்பைன் பண்ணி ஒரு சீக்வல் பண்ணலாம். ராகவா குடும்பத்தோட சொந்தக்காரங்க பொள்ளாச்சியில இருக்கிற மாதிரியும், அந்த குடும்பம் அரண்மனை குடும்பம் மாதிரியும், அங்க பேய் நடமாட்டம் இருக்கிற மாதிரியும், அப்ப ரவி பாதியில இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பேய் ராகவா உடம்புக்குள்ளதான் இருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும், அந்த பேய் தோனோஸ் மாதிரி பவர்ஃபுல் பேயா இருக்கிற மாதிரியும், பேய் கெட்டது ராகவாவை ரவி காப்பாற்ற முடியாம திணற மாதிரியும், ராகவா ஹெல்ப் பண்ண பேய்கள்லாம் இப்போ ராகவாக்கு ஹெல்ப் பண்ண ஸ்பேஸ்ல இருந்து வர மாதிரியும், இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு அம்மன் சாங் கொண்டு வந்து வச்சா காஞ்சனா அரண்மனை மகா சங்கமம் சீரியஸ் ரெடி. செம்மையா கல்லா கட்டலாம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் நோட் பண்ண வேண்டிய ஐடியா தான். நோட் பண்ண வேண்டிய ஐடியா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. சரி, டைம் ஆச்சு, போய் அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணனும். அப்புறம் பார்க்கலாம். பை. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. இதுக்கு முன்னாடி ஜெயிலர் வெர்சஸ் விக்ரம் சொல்லி இதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்டு பண்ணுறத சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது, டக்குன்னு டியூவல் சீரிஸ் சொன்னது ஞாபகம் வரல. பட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஆமாம் இந்த மாதிரி ஒரு இதே மாதிரி ஒரு கேட்டகரியில் பார்த்துருக்குமே ஒரு ஞாபகம் வந்துச்சு. பட் அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட்டு அதில் சொன்ன டெம்ப்ளேட் மாதிரியே தான் அது வேறு மாதிரியான ஒரு ட்ராக்கு. அது கேஸ் போலீஸ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது பேயின் வரும்போது இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு.
அதே மாதிரி எல்லா டெம்ப்ளேட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்ச டெம்ப்ளேட் இந்த இதில் அந்த சீரீஸில் இந்த சீரீஸில் போகிற டெம்ப்ளேட் என்னென்னா அந்த சீக்வல் இனிஷியேட்டிவ்னு சொல்லி, அதாவது அடுத்த சீக்வலுக்கு அவனை ஒரு வச்சிருப்பான்னு சொல்லி ஒரு சீன் போட்டிருந்தாங்களா, அதில் இந்த அரண்மனையில் வந்த அந்த சீன்ஸ் எல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காஞ்சனில் கூட அந்தளவுக்கு பிடிக்கல, ஏன்னா அதில் காமெடியாகவே சொல்லியிருப்பாங்க. அது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த அரண்மனையில் வர சீக்வல் இனிஷியேட்டிவ்னு சொல்லி அந்த டெம்ப்ளேட் வந்து எனக்கு அரண்மனையில் வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எதிர்பார்க்கவே இல்லை, அது அப்படி ஒரு நல்லா லிங்க் பண்ணியிருக்கா அப்படி சுந்தர்சி. உண்மையாலுமே சுந்தர்சி வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சிரிப்பு விட்ற மாதிரி. சுந்தர்சி படம்னாவே எல்லாமே காமெடியாக தான் இருக்கும். பட்டு நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சீன்லாம் நான் எல்லாம் அந்த அரண்மனை எல்லாம் நிறைய டைம் பார்த்துருக்குறோம். ஆனால் வந்து இவ்வளவு அந்த அந்த ஒரு பாயிண்ட் சொல்லும்போது டக்குன்னு ஒரு சிரிப்பு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ நான் ரொம்ப தேங்க்ஸ் டு மற்றவருக்கு, அதே மாதிரி பார்க்க சொன்னவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாலா ஸ்ரீவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வே டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அது வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். பை பை.